நெல்லிக்கா 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 நானும் வந்துட்டேன். சரி வாங்க சாப்பிடுறோம். பரவாயில்ல, நெல்லிக்காய் வச்சு 2 பேருக்கு ஸ்கூலுக்கும் அனுப்புற. சூப்பர். உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கன்ஃபார்ம் ஒரு பலன் வரும். பரவாயில்ல, எல்லாம் வந்து பாராட்டுறாங்க. எல்லாம் நம்ம அண்ணாவே பாராட்டுறாங்க. நம்மளும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்மள யாருமே பாராட்ட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே நம்மளும் எதனா வேலைக்கு செஞ்சு இல்லை எங்கள் அண்ணாவை அழிச்சு நம்ம தங்கச்சியை நம்மளே பார்த்துக்கணும். நான் பார்த்தா இப்போ நான் சாப்பிட்ற நிலைமையிலையா இருக்கேன். எல்லாரும் நம்ம அண்ணாவை தான் பாராட்டுறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு இதே பேர்னா. அண்ணா என்னன்னா, அண்ணா நம்மளுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு அண்ணாக்கு நல்ல பேர் எடுக்கிற விதமாக அவங்க வந்து நம்மளை பாராட்டுறாங்க. இதில் என்னன்னா இருக்குது தப்பு? அண்ணாக்கு தானே நான் பெருமை, நம்மளுக்கும் தானே அந்த அண்ணா பெருமை. அண்ணனுக்கு பெருமை இருந்தா வானா சாப்பிடலாம். நான் எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் எனக்குன்ட்டு யார் வந்து நிற்கிறா? எல்லாருமே அவனுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அவனை அழிச்சிட்டு நம்ம மட்டும் நல்லா வாழலாமா? ஐயோ அண்ணா, என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறீங்க? நான் அண்ணா நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்க, அழிச்சிடலாம். என்னடா பேசுகிற நீ? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் இப்போ நான் கூட பேசவே மாட்டேன். ஹே தங்கச்சி, நில்லு. எங்கே போகிற? இது ஒரு ப்ராங்க்கு தான். நான் அண்ணாவை ஏமாத்துறதுக்குன்னா அப்படி பண்ணேன். அங்கே பாரு, கேமரா பாரு. தங்கச்சி, நம்ம எப்பவுமே நல்லது செய்கிறவங்கள பாராட்டணும். எப்பவுமே டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், நானே அந்த தப்பை போய் பண்ணுவேண்ணா? இது சும்மா ஒரு ப்ராங்க்கு தான். இங்கே பாரு கேமராமேனை. நான் கூட தப்பாக நினச்சிட்டேன். நான் தப்பாக நினச்சிட்டேன், சாரி. அதில் நம்ம சாரி இருக்குது. நானும் தப்பாக நினமா சொன்னேன். நம்மளுக்காக அண்ணா எவ்வளோ உழைக்கிறாரு. நம்ம இது கூடமா பண்ண மாட்டேன். அண்ணா